இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, உலகம் முழுவதும் மனிதநேயமிக்கவர்கள் இல்லாமல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக தி கார்டியன் இன்றைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த செய்தியை அல் ஜசீரா உள்ளிட்ட ஊடகங்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பிரிட்டிஷினுடைய தொழிற்கட்சியைச் சேர்ந்த 60 எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு என்கிற ஒரு மனதுக்கு இதமான ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. நமக்கு தெரியும், இந்த காசாவினுடைய பிரச்சனை இருக்குது இல்லையா? இன்னைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உண்மையிலேயே பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்கின மிகப்பெரிய குற்றத்தை செய்தவர்கள் யார் என்று சொன்னால் அது பிரிட்டிஷார் தான் இந்த ஒரு அநியாயத்தை பண்ணினாங்க. அந்த காலனித்துவம் முடிகிற காலகட்டங்களில் அரபு நாட்டு ஆட்சியாளர்களை எல்லாம் ஏமாற்றி செய்யப்பட்ட ஒரு விவகாரம். அதில் தான் பாலஸ்தீனத்துக்குள்ள இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டை உருவாக்கினாங்க. அந்த பிரிட்டிஷ் தற்போதைய நிலையில் இருக்கக்கூடிய பிரதமரை பொறுத்தவரை ஒரு கம்யூனிச சிந்தனை கொண்டவருங்கிறதுனால ஓரளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார். ஆனால் அங்கே கடைசி முடிவையும் போய் எங்கே எடுப்பாங்கன்னு சொன்னால் ராஜா சைன் பண்ணுகிற ஒரு நிலை இருக்கிறது. முந்தி எலிசபெத் இருந்தாங்க, இப்போ சார்லஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பும் அவங்களுக்குள்ள இல்லாமல் இல்லை. இப்படி இருக்கிற சூழல்ல தான் 60 எம்பிக்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் வெளியுறவு செயலாளருக்கு. உடனடியாக காசா பகுதிகளில் இன அழிப்பு நிறுத்தப்பட வேண்டும். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் பாலஸ்தீன அப்பாவிகளை தொடர்ந்து இன அழிப்பு செய்வது மட்டுமல்லாமல் இடமாற்றம் செய்வதை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும். ரஃபாவில் இஸ்ரேல் கொண்டு வரக்கூடிய 6.5 லட்சம் மக்களை ஒரே இடத்தில் அடைச்சி வைக்கிற இந்த திட்டத்தையும் செய்யக்கூடாது. எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும், இதற்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு கட்சியினுடைய 60 எம்பிக்கள், ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 60 எம்பிக்கள் கையெழுத்திட்டு அறிவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைய நாளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் அவங்க என்ன சொல்றாங்க, சிஎன்எனுக்கு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய நடவடிக்கை தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை ராணுவம் நம்முடைய போர் பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு மிக துல்லியமாக செயல்பட்டு வருகிறது. ஏன்னா இந்த நம்ம திரும்ப சொல்றதுதான், இந்த ஈரான் இஸ்ரேல் வார் ஏற்பட்டுச்சா இல்லையா, இந்த சமயத்தில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அது மட்டும் தெரியுது. அவங்களுக்கு ஏதோ ஒன்றும் வெப்பன்ஸ் உள்ள வந்திருக்கிறது, அல்லது தேவையான பொருட்கள் உள்ள வந்திருக்கிறது, அல்லது அவங்களோட கட்டமைப்பை இருக்கிறத வச்சு மிகச்சரியாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இஸ்ரேல் விடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பலவீனங்களை அடிப்படையாக கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய பலவீனம் அவர்களுக்கு நன்மையாக மாறிவிடுகிறது.